விழா நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என மொத்தம் 2144 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி 139.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களை தொடங்கி வைத்து நலம் TN இணையதளத்தையும் தொடங்கி வைக்க நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்புமிக்க இன்றைய விழாவிற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்கத்தின் கீழ் 1832 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 345 நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். அரங்கில் நலம் TN என்ற இணையதளத்தினை துவக்கி வைத்து முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சென்னை மாநில கல்லூரி அரங்கில் தற்போது முதலமைச்சர் விஜய் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கின்றார். மொத்தமாக 139 கோடியே 47 லட்சம் மதிப்பீட்டிலான பல்வேறு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் மருத்துவ கட்டடங்களையும் முதலமைச்சர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகள் நவீன உபகரணங்களுடைய பயன்பாட்டில் எல்லாம் தொடங்கி வைக்கக்கூடிய முதலமைச்சர் நலம் TN என்கின்ற ஒரு இணையதள சேவையையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்றைய நிகழ்வில் அர்ப்பணிக்க இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி சென்னை மாநில கல்லூரி அரங்கில் நடைபெறுகின்றது. இந்த நலம் TN என்கின்ற இணையதளத்தை பொறுத்தவரை தமிழக அரசு மருத்துவ சேவைகளை டிஜிட்டல் முறையில் மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்கக்கூடிய நோக்கத்திலே தமிழக சுகாதாரத்துறை சார்பில் நலம் TN என்கின்ற மொபைல் செயலி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மொபைல் செயலியின் மூலமாக பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள், மருத்துவர்கள் எந்த நேரத்திற்கு வருவார்கள் மருத்துவமனைகளுக்கு, மருத்துவ சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் தனிநபர் மருத்துவ பதிவுகளை, அதாவது ஒரு தனிநபருடைய மருத்துவ ரீதியிலான ஹெல்த் ரெக்கார்டுகளை டிஜிட்டல் வடிவில் சேமித்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதியும் அந்த நலம் TN என்கின்ற மொபைல் மூலம் பயன்படுத்தக்கூடிய செயலியில் இருக்கின்றது. இதோடு சேர்த்து கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார தகவல்கள் அந்த மொபைல் செயலியில் பதிவு செய்து வைத்துக் கொண்டார். அந்த கால வரிசைப்படி அது நினைவூட்டல் வழங்கும். அந்த அடிப்படையில் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்குமான சுகாதார தகவல்கள், தடுப்பூசி தொடர்பான நினைவூட்டல்கள் போன்ற சேவைகளும் கூட இந்த மொபைல் செயலியின் மூலமாக வழங்கப்பட இருக்கின்றது. இதன் வாயிலாக அரசு மருத்துவ சேவைகளில் ஒரு தெளிவு மற்றும் விரைவான சேவை தரத்தை உறுதி செய்வது முக்கிய நோக்கமாக இருக்கும் என்ற தகவலை சுகாதாரத்துறை சார்பில் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நலம் TN என்கின்ற செயலியின் மூலமாக தமிழகத்தில் சுகாதார சேவைகளை மக்கள் கைபேசியின் மூலமாக எளிதாக பெற முடியும். அதற்கான ஒரு டிஜிட்டல் முயற்சி தான் என்ற தகவலையும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னை மாநில கல்லூரி அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பங்கேற்க வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துறையினுடைய அமைச்சர்கள், இசை கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி.
மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அரசு செயலாளர் டாக்டர் தாரேஷ் அகமது IAS அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 38 மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்கவும் உட்கட்டமைப்பு மேம்படுத்தவும் பொருட்டு பெருநிறுவன சமுதாய பங்களிப்பு நிதியை வெளிப்படையான பொறுப்புணர்வுடன் செயல்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு சுகாதார கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட உள்ள நலன் TN இணையதளத்தை தொடங்கி வைக்கவும், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ரூபாய் 139.47 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்கள் மற்றும் நவீன உபகரணங்கள் தொடங்கி வைக்கவும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள 781 உதவி மருத்துவ அலுவலர் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். சிறப்புமிக்க விழாவுக்கு முன்னிலை ஏற்றுள்ள மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு செயலாளர், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பிற துறைகளை சார்ந்த இயக்குநர்கள், அலுவலர்கள், மருத்துவர்களையும் பணி நியமன ஆணைகளை பெற உள்ள உதவி மருத்துவ அலுவலர்களையும் சுகாதார ஆய்வாளர் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.